அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற விதங்களில் 3 காரியங்கள் பார்த்தோம். அதாவது பரிபூர்ண சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, அல்லது அனுமதிக்கப்பட்ட சித்தத்தினால ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, நம்முடைய சுய சித்தத்தினால, சுய இச்சையினால ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த 3 காரியத்தின் வழியாக மாத்திரமல்ல, இப்படியும் நாம் ஆசீர்வதிக்கப்படலாம். எப்படின்னா, நமக்கு ஒரு தேவைன்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று வச்சுங்களேன், உங்களுக்கு அவசர தேவைக்காக ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அது இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்த்தலாம்னு நினைக்கிறீங்க. இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய ஜெபம், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய காரியங்களை பரலோகம் கேட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக ஒருத்தன் குறுக்க வந்துடுவான். எப்படின்னா, பரத்திலிருந்து ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பாகவே ஒருத்தன் குறுக்க வந்து கெடுத்துடுவான். எப்படின்னா, அதான் ஜெபிச்சுட்டு இருக்கீங்கல்ல, திடீர்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வருவார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரியாக 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டு உங்கள்கிட்ட சொல்வார், இந்த பணம் எங்கள் வீட்டிலேருந்து செலவழிஞ்சு போகுதுப்பா, நீ வச்சுக்க, நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணிவிடுவோம், அதனால் நீ வச்சுக்க, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, நான் கேட்குறப்ப கூட மெதுவாக கொடு, வேணும்னா உனக்கு ஏதோ தேவை இருந்தால் இதை கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். உடனே நமக்கு ஒரே சந்தோஷம், ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே பெரிய சந்தோஷம். 3 நாள் கழித்து ஒரு ஃபோன் பண்ணுவார், எப்பா நான் கொடுத்தேன்ல 1.5 லட்ச ரூபா, அது தர முடியுமா? என் பொண்ணு இப்போ தான் ஃபோன் பண்ணேன், ஹாஸ்பிட்டலில் அவங்க வீட்டுக்காரர் அட்மிட் பண்ணியிருக்காலாம், மருமம் முடியாமல் இருக்கிறான், என்ன செய்கிறது, அந்த பணம் தர முடியுமா? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். வர்றதையெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு நினச்சி முட்டாள்தனமாக மாட்டிக்கிட்டு அவசப்படுறது நிறையா இருக்குது. இப்போ ஒன்று நம்முடைய கையில் வரும்போது, தேவனே நான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கிறேன், நீங்கள் தான் இதை கொடுத்தீங்களா கொடுக்கலையான்னு கேட்கணுமா இல்லையா? நம்ம ஆண்டவர் எப்படி அந்த பிரச்சனை ஓவர் கம் பண்ணுறாரு பார்த்தீங்களா? இந்த பகுதியில் பிசாசுன்னு இருக்குது, சோதனைக்காரன் இருக்குது, சாத்தான் இருக்குது. எப்படியோ அவன் சோதனைக்காரன் தானே. இதை நாம் ஓவர் கம் பண்ணும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. சாத்தான் கொடுக்கறது, ஓசியில் வர்றதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறதுன்னு நினச்சிட்டோம்னா அது கல்லாக தான் இருக்கும், அது பிரெட்டாக இருக்க முடியாது. ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக தேவன் நமக்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் ஊற்றுவாராக.